أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் என்ற தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தியாதன் தூய்மையான வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் சபோ தாபியின்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துக்கொள்ள நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தியாகமே குர்பானி என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நம்மளை அடுத்து நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய மாதமாக ஹஜ்ஜுடைய மாதம் இருப்பதனால் ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய காரியங்கள் தனியாக இருந்தாலும் பிரத்யேகமாக உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் முஸ்லிம்களாய் வாழக்கூடிய அத்தனை பேர்களும் தன்னிறைவு பெற்ற பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்ற அத்தனை பேரும் குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு கடமையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். இந்த வருடம்தான் புதிதாக செய்ய வேண்டும் என்ற நியத்து உள்ளவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு அதனுடைய சட்ட திட்டங்களையும் அந்த குர்பானி என்ற அந்த பலி பிராணி அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணி அதனுடைய வரலாறு என்ன, ஏன் நம்ம அறுத்து பலியிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டமையானால் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு நாம் அறுக்கக்கூடிய அந்த ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் போன்றவைகளை அறுத்து ஏழை எளியவர்களுக்கு நாம் தர்மமாக கொடுக்கிறோம். நாமும் சாப்பிடுகிறோம், ஏழை எளியவர்களுக்கு தர்மமாக கொடுக்கின்றோம். இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்த்தோமையானால் இது ஒரு தியாகத்தினுடைய ஒரு வரலாறு, மிகப்பெரிய ஒரு தியாகத்தினுடைய ஒரு வரலாறாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். இது உண்மையிலேயே ஒரு இறையச்சமுடையவர், உண்மையிலேயே அல்லாஹ் மேல அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை உள்ளவர். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்ய முடியும். அப்படி ஒரு ஆணித்தரமான ஈமானுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த தியாகம். அது என்ன அப்படி என்றால், நீங்க நம்ம சர்வசாதாரண நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட போனாங்க. அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுட்டான், ஒரு ஆட்டை கொடுத்து அறுத்து பலியிடுன்னு சொல்லிட்டான். இப்படிங்கிற ஒரு வரலாற்று சம்பவம் தெரியும். ஆனாலும் அதனுடைய பின்னணியை நம்ம இன்னும் ஆழமாக நம்ம பார்த்தோமையானால் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஈமான் உச்சத்தில் இருக்கக்கூடியவர் இப்படி செய்ய முடியுமா? இன்றைக்கு அதே கட்டளையை அல்லாஹ் நம்மளுக்கு நேரடியாக பிறப்பிப்பானையானால், நம்மளுக்கு அந்த கட்டளையை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்வானையானால் நம்மளால் அதை செய்ய சாத்தியப்படுமா என்பதை நம்ம பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்களாக பிள்ளையே இல்லாமல் இருந்தார்கள், குழந்தையே இல்லாமல் பல வருடங்கள் இருந்தார்கள். திருமணமாகி பல வருடங்களாக 1-2 மனைவியோடு வாழ்க்கை நடத்தியும் திருமணமாகி குழந்தையே இல்லாமல் இருந்தார்கள். அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு தள்ளாத வயதில் முதிய வயதில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாகையும் தந்தாயே, உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இன்னும் எந்த அளவுக்கு என்றால், இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி வானவர் ஜிப்ரீல் வந்து ஒரு நற்செய்தி சொல்கிறார். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்றாங்க, எங்களுக்கு பிள்ளையா, அவரும் முதியவராக இருக்கிறாரு, நானும் கிழவியா இருக்கிறேன், எங்களுக்கு எப்படி புள்ள பிறக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவங்க.
பிள்ளைடா இது சாதாரண நம்மள மாதிரி 25 வயசு 30 வயசு அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற புள்ள அந்த மாதிரி கிடையாது. ஒரு நபியாக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமான ஒரு மனிதராக இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் இத்தஹதல்லாஹ இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுக்கு மிகவும் உற்ற நண்பராக இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனில் அல்லாஹ் ஒருத்தரை நண்பராக எடுத்துக்கொண்டானே, ஆனால் அது யாரை தான் எடுத்திருக்கிறான்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் எடுத்துக்கொண்டான். இத்தஹதல்லாஹ இப்ராஹீம கலீலா. அதே மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்றான். அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்துருந்தோம், அவ்வளவு அந்தஸ்து கொடுத்துருந்தோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்றாங்க, என்ன எனக்கா நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் புரி. எப்படி அருள் புரி? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரிந்தாயே அந்த மாதிரி அருள் புரின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மிகவும் நெருக்கத்திற்குரிய, அல்லாஹ்வுடைய மிகவும் நேசத்திற்குரிய ஒரு மனிதராக யார் இருக்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த ஏகத்துவ கொள்கை சொன்னதற்காக அடி உதவாங்கன்னா நெருப்பு கொண்டதில் தூக்கி போடப்பட்ட வரலாறும் குர்ஆன் சொல்கிறது. ஆனா பல வருடங்களா என்ன இல்லை, அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் நெருக்கமாக நேசராக இருந்தும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தும் அவர்களுக்கு புள்ள கிடையாது. புள்ள பிறக்கல, தள்ளாத வயதில் அந்த புள்ள பிறக்கு. நம்ம எல்லாம் பிள்ளை எப்போ விரும்புவோம்? 35 வயசு 40 வயசு அப்படி 50 வயசு 60 வயசுல பிள்ளை விரும்புவோமா? 60 வயசுல ஒருத்தருக்கு புள்ள கிடையாது, அந்த பிள்ளைய வச்சு அவனுக்கு பராமரிக்க முடியாது. பிள்ளை அவனுக்கு பராமரிக்க முடியாது, அந்த பிள்ளை தாப்பனுக்கு திரும்ப பராமரிக்க முடியாது. பிள்ளை ஒவ்வொருத்தரும் ஏன் எதற்கு எதிர்பார்க்கிறோம்? நம்ம ஒரு ஆண்மை உள்ளவன் ஆண் என்று நிரூபிப்பதற்காகவும் அந்த குழந்தை நம்மளுக்கு என்ன செய்யணும்? பிற்காலத்தில் உதவ வேண்டும். நாம் முதியவர்களாக ஆகிவிட்டால் அந்த குழந்தை நம்மளுக்கு உதவ வேண்டும், நம்ம பேரம்பேட்டிகள் சந்தோஷமா கொஞ்சம் மகிழ வேண்டும், இப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தானே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது ஒரு சந்தோஷம், அது ஒரு இன்பம். அல்லாஹ் அதுக்காக தான் திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். அது மட்டுமா நோக்கம்? நமக்கு ஒரு சந்ததி வேண்டும். அந்த சந்ததி எதுக்காக? சும்மா பிள்ளையை பார்க்க எல்லாரும் பிள்ளையை பார்த்துட்டு போறாங்க. பிள்ளை பெற வேண்டும் என்றால் எதற்காக? நமக்கு அந்த பிள்ளை பிற்காலத்துக்கு உதவ வேண்டும், நாம் ஒரு மகிழ்ச்சியா இன்பமா இருக்க வேண்டும் என்ற நோக்கம் தான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததோ ரொம்ப தள்ளாத வயல பிறகு. அப்படி மேந்து தவம் கிடந்து தவமாய் தவம் இருந்து பெற்றான்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி யார் பெறப்படுறா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெறப்படுகிறார்கள். பெற்று கொஞ்சி அந்த பெற்ற அந்த குழந்தை அப்பையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை எப்பையிலிருந்து ஆரம்பிக்குது? கை குழந்தையா இருக்கும் பொழுது ஆரம்பிக்கிறது. அப்ப அல்லாஹ் உடனே ஒரு கட்டளை ஏறான். என்ன கட்டளை ஏறான்? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து எல்லாம் சொல்ற, இப்ராஹிமே நீ உன்னுடைய குழந்தையையும் உன்னுடைய மனைவியையும் கொண்டு போய் அந்த கௌபத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரான் பெருவெளியில விட்டுட்டு வந்துரு அப்படின்னு நல்லா கட்டளை ஏறான். கை குழந்தையா இருக்கக்கூடிய குழந்தையை, அந்த ஆசைப்பட்டு பெற்ற குழந்தையை கொஞ்சம் கூட மயில் கூட நல்லா செஞ்சிடறான். இப்படி ஒரு கட்டளையே போட்டுடுறான். அந்த கை குழந்தையோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் கூட்டிகிட்டு போறாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட்டிகிட்டு போறாங்க. கொண்டு போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய கௌபத்துல்லாஹ்வுக்கு அருகாமையில் விட்டுட்டு வராங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் கிடையாது. அது வெறும் மலை பிரதேசமும் வெறும் பாலைவனமும் எந்த விதமான மக்கள் நடமாட்டமும் இல்லாத ஒரு பொட்டவெளி, கிட்டவெளி பொட்டல். அந்த இடத்துல ரெண்டு பேரும் செஞ்சிடறாங்க, விட்டுட்டு வந்துடுறாங்க. திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது அவங்க கூப்பிடுறாங்க, யா இப்ராஹிமே இப்ராஹிமே அவங்க மனைவி கூப்பிடுறாங்க. இவங்க திரும்பி பார்க்காம போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க திரும்ப ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, இப்படி விட்டுட்டு போக வேண்டும் என்பதுதான் உமது இறைவனுடைய கட்டளையா? இதுதான் இறைவனுடைய கட்டளையா? அவங்க ஆமா. அப்ப அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அவங்க அந்த மனைவி இப்படி நம்மளுக்கு இல்லாத மனைவி கிடைக்குமா? விட்டுட்டு போன எங்கப்பா நாசமா போற, என்ன விட்டுட்டு எங்க போற? ஆள் இல்லாத இடத்துல பாலுங்க ஒண்ணுமே தண்ணி இன்னி ஒண்ணும் கிடையாது, மரம் செடி கொடி ஒண்ணும் கிடையாது. இப்படி ஒரு இடத்துல என்ன விட்டுட்டு போறிய, தனியா விட்டுட்டு போறேன்னு நம்ம மனைவி மேல கேட்பாங்க. ஆனா அவங்க என்ன கேட்டாங்க? இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையா? அப்ப அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன உடனே இவங்க திரும்பி போயிடுறாங்க. போனா குழந்தை வந்து தாகத்துல கத்துது, பசியில கத்துது, திங்கிறதுக்கு உங்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் மேல அசைக்க முடியாத ஒரு முழுமையான நம்பிக்கை, அதுல மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பதான் என்ன செய்யறாங்க? அந்த ஹாஜரா அம்மையார் என்ன செய்யறாங்க? இந்த என்ன குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. எங்கேயாவது ஒரு வியாபார கூட்டம் அல்லது ஒரு வணிகர் கூட்டம், ஏதாவது ஒரு மக்கள் நடமாட்டம், ஆடு மேய்க்கிறவங்க, இடையர்கள் யாராவது வராங்களா, யாராவது போறாங்களா என்று சொல்லி சபா என்ற மலைக்கு மருவா என்ற மலைக்கு ஓடுறாங்க. அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. ஓடி யாராவது வர்றாங்களான்னு பாக்குறாங்க. ஒரு திறமே காணும். அப்ப அல்லாஹ் அந்த நேரத்தில் அதிசயமாக ஒரு அற்புதமாக என்ன செய்யறான்? ஒரு நீர் ஊற்றை உற்பத்தி செய்யறான். ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் ஊற்றை உற்பத்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு நீர் ஊற்றை உற்பத்தி பண்றான். உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக தான் அந்த மக்கள் அந்த தண்ணீர் இருக்கிறது அப்படிங்கிறத நோக்கி மக்கள் வர்றாங்க. பறவைகள்லாம் தண்ணீர் தேடி வருகிறது. பறவைகள் போறதுனால மக்கள் வராங்க. அங்க ஒரு என்ன செஞ்சிருது? ஒரு கூட்டம் உண்டாயி சாம்ராஜ்யமா உண்டாயி இன்னைக்கு பெரிய நாடா உண்டாயிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த மக்காவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதிகமா பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. போயிட்டு கடைசியில் வந்து ஒரு நாள் திரும்பி வராங்க. குழந்தை வந்து எந்த குழந்தை, எவ்வளவு குழந்தையா இருக்குது? குழந்தை வந்து நல்லா என்ன செய்யுது? பேசக்கூடிய அளவுக்கு, பழகக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி குழந்தையா இருக்குது. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? தான் பெற்ற அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த மகனை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவது போன்ற ஒரு கனவு காண்கிறார்.
நம்ம காண்ற கனவுனா கனவுகள், நல்ல கனவு இருக்குது, கெட்ட கனவு இருக்குது, நம்ம எதை நினைச்சுக்கிட்டு படுக்கிறோமோ அப்படி கனவுகள்லாம் இருக்குது. ஆனா நபிமார்கள் காணக்கூடிய கனவு அது வஹீயினுடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு என்ன? தன்னுடைய மகனை, ஆசையா பெற்ற அந்த மகனை, பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் அந்த தவம் இருந்து பெற்ற அந்த மகனை அறுத்து பலியிட வேண்டும் அப்படின்னு ஒரு கனவு. அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மகன்கிட்ட கேட்கிறாரு, யா இஸ்மாயிலே, நான் உன்னை அறுத்து பலியிடுவது மாதிரி நான் கனவு கண்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு அவர் கேட்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க மான்ட்ட. அப்ப அவர் திருப்பி சொல்றாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருப்பி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்க என்ன செய்யுங்க, தாராளமாக செய்யுங்கள், என்னை நீங்கள் பொறுமை உடையவராக நீங்கள் காண்பீர்கள், நான் சபர் செய்யக்கூடியவனாக இருப்பேன், அல்லாஹ் உங்களுக்கு இதுதான் கட்டளையிட்டான் என்றால் நீ தாராளமா செய்யுங்க. இன்னைக்கு சொல்லுவாங்களா, இன்னைக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குமா, உன்ன மாதிரி உன்னை கோயிலுக்கு நேர்ந்து மொட்டை அடிக்க போறீங்கன்னா நீ போய் அடிச்சுட்டு போயிருந்தா, ஒரு மொட்டை அடிக்க விட மாட்டேங்கிறேன், மொட்டைக்கு ஒரு விரலை வெட்டணும் நான் நேர்ந்துக்கிட்டேன், நீ போயிட்டு போய் என்னைய வெட்ட சொல்ற, கொள்ள நம்ம ஒத்துக்குவானா, நீ போய் சாப்பிட்டு போயிடுவான், புள்ள கரைஞ்சிடுவான், சாப்பம் கரைஞ்சி உன்னை அறுத்து பலிக்கிற மாதிரி நான் கனவு இருக்கிறேன், நீ என்ன சொல்ற, ஒரு வேலை இல்லையா உனக்கு, நீ போயிடுவாங்க. அப்ப அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதுதான் கட்டளையிட்டு இருந்தால் நீங்க தாராளமாக செய்யுங்கள், என்னை நீங்கள் பொறுமையுடையவராக நீங்க காண்பீர்கள். இது நீ இப்ப நம்ம சாதாரண பேசிட்டு போறோம். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, என்ன தெரியாது, இந்த மாதிரி நடக்கும் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது இந்த மாதிரி நடக்கும் என்பது தெரியாது, பின்னாடி ஆடு வரும் அறுக்க போறோம்னு தெரியாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்மளை அறுக்காம மீட்டுருவாங்க காப்பாற்றிடுவாங்கிறது தெரியாது. உண்மையிலேயே அல்லாஹ் ஒரு கனவு வந்திருக்கிறாரு, அவர் அறுக்கணும்னு அவர் முடிவுல தான் இருக்கிறாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர் நம்மளை அறுத்து போட்டுருவாரு, நம்மளை காலி பண்றத கனவு வந்திருக்காரு, கதையை முடிச்சிருவாருன்னு இவர் இருக்கிறாரு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுடைய அந்த ஈமானையும் அந்த உறுதியையும் அந்த தியாகத்தையும் அல்லாஹ்விற்காக இவர்கள் எதையும் செய்ய துணிந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த கால மக்கள் இடத்துல ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருந்தது. எப்படி மூட நம்பிக்கை என்றால், கடவுளுக்கா இறைவனுக்காக நேர்ந்துக்கிட்டு மனிதனை பலி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சிருக்குது அந்த காலம் அறியாம அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கலாம். அதையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அதை மாற்றுவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். தன்னுடைய மகனையும் அறுத்து பலியிடுற மாதிரி ஒரு கனவு வந்து, அதை இவர் அறுக்க போற மாதிரி, அதை நிறைவேற்றுற மாதிரி கனவு வந்து, அப்புறம் தடுத்து நிறுத்திடலாம். இது மனிதனுக்கு, கடவுளுக்காக மனிதனை பலி கொடுக்க தேவையில்லை, அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, வேற ஒண்ணா நீங்க கொடுங்க அப்படிங்கிறது காரணமாகவும் இருக்கலாம் என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. அது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது கிடையாது. ஆனால் இது உண்மை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதாக கனவு கண்டார்கள், அதை அறுப்பதற்குரிய முடிவை எடுத்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் சம்மதித்தார்கள். இது என்ன குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துல வந்தால், நமக்கு ஏற்பட்ட அல்லாஹ் உங்களை பார்த்து ஒரு கட்டளையிடுறான், உன் பிள்ளைய அறுத்து அறுத்துரு அப்படிங்கிறான். உனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுமா இல்லையா? நம்ம சொல்லிடுவோமா இல்லையா? ஒரு வீட்டுல ஒரு குழந்தை மௌத்தா போக முடியல, மௌத்துங்கிறது மரணங்கிறது எல்லாருக்கும் தானே செய்யுது. ஒரு குடும்பத்துல ஒரு தகப்ப மரணிக்க முடியல, ஒரு தாய் மரணிக்க முடியல, பெத்த புள்ள மரணிக்க முடியல, ஒரு புருஷ மரணிக்க முடியல. நம்ம என்ன செஞ்சிடறோம், அல்லாவே திட்டா, உனக்கு கண்ணு இருக்குதா, உனக்கு காது இருக்குதா, உனக்கு மூக்கு இருக்குதா, ஏன் புருஷன் தான் கிடைச்சானா, ஏன் புள்ளதான் கிடைச்சானா, பக்கத்து வீட்டை 3 பிள்ளைய வச்சுருக்கால, ஒரு புள்ளதான் எனக்கு இருக்கு, இவ்வளவு ஜுரமா இல்லையா? அல்லாவே திட்டக்கூடிய அளவுக்கு, அல்லாவே தவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மக்கள் நடந்துக்கிறாங்க. மரணங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது. இது வேணும்னு செய்யுது, அறுக்கிறதுங்கிறது வேணும்னு செய்யுது. மரணம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம், விதிப்படி நடந்து போய் முடிஞ்சுன்னு, அது எல்லாரும் மரணிக்கக்கூடிய, யாரும் உயிரோடு இருக்கிறது கிடையாது. ஆனால் அறுக்கிறதுங்கிறது என்னது, வேணும்னு கொடுக்கிறது. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்தார்கள். அல்லாஹ்வுக்காக எதையும் செய்வதற்காக என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிந்தார்கள். இந்த நேரத்தில் கூட செய்தான் வழி எடுக்கான். எப்படி, இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம இருந்திய, இவ்வளவு கஷ்டப்பட்டிய, உனக்குன்னு தள்ளாத வயசுல ஒரு குழந்தை கிடைச்சிருக்கிற, இந்த குழந்தைய நீ அறுக்க போறிய, இது சரியா வருமா அப்படின்னு செய்தான் உள்ள கொஞ்சம். நம்ம ஒரு நல்லது காரியம் செய்யலாம்னு போவோம், நம்மளை செய்தான் வலிச்சு கூட்டி போயிறானா இல்லையா? ஒரு பள்ளிவாசலுக்கு போவோம்னு போவோம், அப்பதான் 4 செய்தாங்க வருவாங்க, வா தேட்டருக்கு நல்ல படம் போட்டிருக்காங்க, வா போன்னு கூட்டி போயிடுவாங்க, வந்து அங்கே ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க வான்னு கூட்டி போயிடுவாங்க. இவர் யாராவது ஏழை இருப்பேன், ஒரு 500 ரூபா எடுக்கலாம், அப்போ கொஞ்சமா 500 ரூபாய் எடுத்து உனக்கு காசு இல்லாமல் போயிடும், ஒரு 50 ரூபாய் எடுத்து அப்படி மாறணுமா இல்லையா? ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது, அல்லாஹ்வுக்காக திருப்தியாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு காரியத்தை செய்யணும் நாம் நினைக்கும் பொழுது, செய்தா என்ன செஞ்சுவான், அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு போயிடுவான். நம்மளுக்கு நடக்குது. அங்கேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டே வரான். இது ஆச்சரியம் கிடையாதுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டே மனிதத்தை உள்ள பூமிக்கு எடுத்து வெளியே அனுப்பி விட்டான். அது நபிமார்களுக்கு கண்ணுக்கு தெரிவார்கள். சைத்தான் என்பவர் நபிமார்களுடைய கண்ணுக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு மறைஞ்சதை கொண்டு அவன் என்ன செய்வான், வேலையை காட்டிக்கிட்டு இருப்பான். நபிமார்களுக்கு கண்ணுக்கு தெரியும். வந்து நின்று இந்த மாதிரி நடக்குது. அவர் என்ன செஞ்சாரு, சைத்தானு சொல்லிட்டு கல் எடுத்து வீசுறாரு. யார்கிட்ட என்ன பேசுற, நான் அல்லாஹ்வுக்காக செய்ய போறேன்னா அதில் நான் உறுதியா இருக்கிறேன், உன்னுடைய பாச்சாவும் என்ன பழிக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு.
கல் எடுத்து இன்னைக்கு ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது ஹஜ்ஜுடைய சம்பந்தமா பேசுனா ஃபுல்லா ஹஜ்ஜு முழுவதுமே என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அங்க செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளுமே அரபாவில் போனது அந்த சரி சைத்தானு கல்லெறிகிறது எல்லாமே என்னதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையோடு நடந்த ஒரு சம்பவம் தான் ஹஜ்ஜுடைய முழு நிகழ்ச்சி. நம்ம அந்த குர்பானி இப்போ கொடுக்குறோம். நம்ம யாரும் ஹஜ் செய்ய போறதில்லை. இப்போ அல்ல நார்மலாக அதை சாலை சொல்லிக்கணும் நாளைக்கு சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம குர்பானி கொடுக்குற நிலைமையில் இருக்கிறோம். நம்ம அதனுடைய சட்டத்திட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக குர்பானி ஆட்டை அறுக்கிறோம்னா எதுக்காக ஆட்டை இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம தான் இருக்கிறாங்க. இப்போ நம்மள்ட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாரும் இருக்கிறான், பக்கத்து வீட்டில் இருக்கிறான், நம்மளா இருப்போம். இப்படிதான் நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். உடைய மாதம் எடுக்கிறோம், 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை இருக்கும், நம்மளா அறுத்துருவோம். நம்ம ஒரு பங்கு கொடுத்துருவோம். 1000 ரூபா தானே, 1300 தானே, 10 தினார் தானே, 8 தினார் நம்ம கொடுத்துருக்கோம். இதனுடைய பின்னணி என்ன? உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன வரணும்? அல்லாவிற்காக நாம் இதையும் செய்ய தயாரா இருப்போம். எந்த தியாகத்தை நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கிறோம். இறைவன் கட்டளையிட்டு விட்டால் அதற்காக என்ன செய்வோம்? உயிரையும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அந்த குர்பானிங்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தாங்களா இல்லையா? தன்னுடைய மகனா இருந்தாலும் அறுத்து பண்ணிடுவேன், அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் இதையும் நான் செய்ய தயாராகி விடுவேன் என்று சொல்லி அப்படி ஒரு வழி வந்தாங்க. சைத்தான் வந்து குறிப்பிட்டு பார்க்கணும் 3 இடங்கள்ல அவர் வசதியே கிடையாது. கொண்டு போய் அறுக்க போற நேரத்தில் எல்லாம் என்ன செஞ்சிடறான்? இப்ராஹிமே நீ கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர். நீ நம்ம ஒரு கனவு ஏற்படுத்தணும்ல உங்களுக்கு, அதை நீங்க என்ன செஞ்சிட்டிய? உண்மைப்படுத்திட்டீங்க நீங்க. அதனால என்ன செய்யுங்க? நீங்க வந்து அறுக்கமான இந்த ஆட்டை அறுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறான்? அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்துட்றான். இதுதான் குர்பானியுடைய பின்னணி. முக்கியமான விரிவாக பேச வேண்டியது. அதுல முக்கியமான என்னன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை அறுத்தார்கள் மட்டும் கிடையாது, அறுக்கிறதா இருந்தால் எப்படி அறுக்க போனாங்க, அந்த குழந்தை அவங்களுக்கு எப்ப கிடைச்சு? 10 புள்ள இருக்கும்போது ஒரு புள்ள போனா போயிட்டு போது நம்ம விட்டுருவோங்க. 10 புள்ள இருக்குது, ஒரு புள்ள போனா போயிட்டு போது 10 வரை 11 10 இது ஒன்று அப்படின்னு போயிடுவோம். நம்ம இல்லைன்னா இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கலாமனு போயிடுவோம். அவருடைய வயசு என்ன, அவருக்கு புள்ள பிறந்ததுடைய நேரம் என்ன, காலம் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். புள்ள பிறகு நற்செய்தி சொல்லும் பொழுது கூட அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்க? நான் முதியவளாக, நான் வந்து கிளடியாக இருக்கும் பொழுது, அவருக்கு வயது முதியவராக இருக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கால கதாலிக்கு அதை அப்படித்தான் அப்படின்லாம் சொல்லிடுறான். பிறக்கும்னா பிறக்கும், அவ்வளோ முடிஞ்சு விட்டு எப்படி பிறக்கும், ஏன் பிறக்கும்னா ஆகுண்டா ஆகிடப்போகுது. ஐயா கூட புன் பையக்கும் ஆகுண்டா ஆகிவிடும். அல்லாவுடைய உத்தரவு வந்துதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நல்லா பதில் சொல்றான். ஆனாலும் அவர் அதையும் செய்ய துணிந்தார்கள். தங்கள் கை குழந்தையாக இருக்கும் பொழுது வெட்ட வெளி பொட்டல்ல விட்டுட்டு வந்தார்கள். அல்லாவிற்காக அந்த தியாகத்தையும் செய்தார்கள். எந்த ஒரு நடமாட்டம், ஆள் நடமாட்டம் இல்லாத, ஆள் இல்லாத, பக்கத்துல யாரும் துணைக்கு கூட இல்லாத அப்படி ஒரு நிலைமை விட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம இருப்போமா? நம்ம கொண்டாடி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு வாரத்தை விட்டு இந்த 2 நாள் கழிச்சு வாரம்டா ஒத்துக்குருவாங்களா? எந்தவித ஆளும் இல்லாத, நடமாட்டம் இல்லாத, மலைகளால் சூழப்பட்ட இருட்டு நிறைந்த எவ்வளவு தான் சொல்லிட்டு போலாம். ஆளு நடமாட்டமே இல்லாத ஒரு பெருவெளி, பாரான் பெருவெளி என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு தியாகத்தை செய்தார்களே, அதனுடைய விளைவு தான் என்னது? குர்பானிங்கிறது. அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஆடு மாடு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுறோம். இது வந்து குர்பானியோட பின்னணி. அடுத்து குர்பானி எப்படி கொடுக்கணும், யாரு கொடுக்கணும் அப்படிங்கன்னா, குர்பானி கொடுக்கறதுக்கு உண்டான பொருளாதார அளவை பொறுத்த அளவுக்கு கடன் இல்லாமல் தன்னிறைவா இருந்தார்களே ஆனால் அவர்கள் கண்டிப்பாக கட்டாயமா என்ன செய்யணும்? குர்பானி கொடுத்தாகணும். கடன் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, கடனாக இருக்கக்கூடாது, கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் நார்மலாக அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க குர்பானி கொடுக்கறதுக்கு தகுதியுடையவராக ஆயிடுவாங்க. குர்பானியை பொறுத்த அளவுக்கு இதை வந்து ஒரு குடும்பத்திற்கு தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆளும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு அறுத்தா போதும். ஒரு ஆடு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அவங்க அறுத்தாங்க, ஒரு ஆடு அறுத்தாங்க, கருப்பு நிறத்திலான ஆடு அறுத்தாங்க. அவர்கள் எப்படி அறுத்தாங்க? தனக்காகவும், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்காகவும், என் குடும்பத்திற்காகவும், என்னுடைய உம்மத்திற்காகவும் நான் அறுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? நம்ம உம்மத்துக்காக அறுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு ஆடு அறுத்தாங்க, எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும். நம்ம அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்திற்காக ஒரு ஆடு அறுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆடு அறுக்கலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டை பொறுத்த அளவுக்கு அது 7 பேர் சேர்ந்து கூட்டா கொடுக்கலாம் மாடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மாடு இப்போ இன்னைக்கு 10,000 ரூபாய்ண்டா 7 பேர் 1500 ரூபாயா? ஒரு ஆளுக்கு 1500 ரூபா வேணும். 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒட்டகத்திலையும் என்ன 7 பேர் கொண்ட பங்கு. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஆடுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆடுண்டா 7000 ரூபா 6000 ரூபா சொல்றாங்க ஒரு ஆடு. எக்ஸாம்பிள் ஆடுண்டா 10,000 ரூபா வந்துருது, 10-12,000 ரூபா முடிஞ்சிருது. அப்போ 7 பங்கா போகும்போது என்ன செய்யுது? காசு கம்மியாக போகுமா நீங்க நினைக்கலாம். ஆனா மற்ற அரபு நாடுகள், மற்ற நாடுகள், நம்ம நாட்டில் வந்து மாட்டை ஒரு குரூப் என்ன செய்யறான்? தெய்வமாக கருதுறதுனாலையும், மாடு பெரும்பாலாக அந்த காலத்தில் அறுக்கப்படாத காரணத்தினாலையும் இந்த மாட்டுக்கறியுடைய விலை சரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த அரபு நாடுகளில் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சேம் ரேட்டு, மாட்டுக்கறி தான் கூட ரேட்டு. இந்தியாவில் இருந்து வர வேணா 1 நாளாக இருக்கலாம் மாட்டுக்கறி 1 கிலோ. அரபு இந்த கூட ஃப்ரெஷ்ஷாக மாட்டுக்கறி வாங்கினாங்க 2 நாள் 3 நாள் ஆட்டுக்கறிக்கு சமமாக அந்த ரேட் இருக்குது. மற்ற எல்லா நாடுகளும் அப்படித்தான்.
நம்ம நாட்டில் வந்து நான் ஒரு மக்கள் புறக்கணிச்சதுனாலையும் அதை அண்டி வாழ்ந்த நம்ம அந்த அவங்கள இருந்து இஸ்லாத்துக்கு வந்த நம்ம வந்து அரபு நாடு இறக்குமதி கிடையாது. அவங்கள இருந்து நம்ம வந்ததுனால என்ன செஞ்சு மாட்டினுடைய விலை சரிஞ்சு போச்சு. இப்போ சரிசமமா ஏறிக்கிட்டே இருக்கு. மாட்டு விலையும் ஆட்டு விலையும் இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்ன செஞ்சேன் சமமா வந்துடும் போல அந்த அளவுக்கு எல்லாரும் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீங்க ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்தாலும் நீங்கள் ஒரு ஆட்டை கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்திருக்கிறதுனால அவங்க செஞ்சிருக்கிறதுனால. அதே மாதிரி 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தால் ஒரு ஆட்டை முழுசாக ஒருவர் குர்பானி கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். இது குர்பானி கொடுக்க வேண்டியது. ஆனால் குர்பானி கொடுக்க போறோம் என்று முடிவு எடுத்து விட்டால் அவங்க சில காரியங்கள் குர்பானி எந்த பிராணியை கொடுக்கணும் அது எப்படியாப்பட்ட பிராணிகள் சொல்லுவோம். ஆனால் குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா நீங்க வந்து என்ன செஞ்சிடன்னு துல்ஹஜ் பிறை அந்த பிறகுதான் இல்லையா அதற்கு முன்னாடியே என்ன செஞ்சிடன்னு உங்களுடைய அந்த நகங்களை வெட்டுவது, அக்குள் மயிர்கள், மர்மஸ்தானத்துடைய மயிர்கள், இந்த மாதிரி முடிகளை களைவது இதெல்லாம் நிப்பாட்டிடணும். இது செய்யக்கூடாது. தாடி கத்தரிக்கிறது, ட்ரிம் பண்றது, அந்த மாதிரி நகத்தை வெட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது செய்யக்கூடாது. இந்த துல்ஹஜ் பிறந்ததுல இருந்து அந்த குர்பானி கொடுக்குற வரைக்கும் இதை நீங்க செய்யக்கூடாது. இது வந்து முக்கியமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம ஆளுக்கு அதில் செஞ்சுறாங்க. அதுவா தானாம் உழுகுறது, ஜீவன் உழுகுது, அது பேட்டர் கிடையாது, பிரச்சனை கிடையாது. போறிய கல் எத்தி விட்டுருச்சு, நெகம் பேருந்து கீழே விழுந்துருச்சு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வேணும் என்று திட்டம் போட்டு என்ன செய்யக்கூடாது. அந்த கலை சில பேர் முடிய போதுவாங்க, கையில பார்த்து முடிய இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வேணும்னு முடிய பிடிச்சி இழுக்கிறது, வெட்டுறது, அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு சர்தாரம் செல்லாதுன்னு யார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ எண்ணுகிறார்களோ அவர்கள் துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய மயிர்களை களைய வேண்டாம், முடிகளை களைய வேண்டாம், நெகத்தையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால இது ஒரு சர்தாரம் ஏற்றுக்கிறணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வந்து அந்த குர்பானி கொடுக்குற பிராணி அது எப்படியாப்பட்ட பிராணியா இருந்தது என்றால் நல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கொழுத்த ஆடுதமை கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு கடைக்கு போகிறது, மார்க்கெட்டு போகிறது, இப்படா சாக பார்க்குற மாதிரி ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்து அடுத்த மார்க்கு அந்த மாதிரி செய்கிறாங்க. அது குறைஞ்ச விலையில் இறங்கிங்கிறது. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. அந்த மாதிரி பிராணிகளை வந்து குர்பானி கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அவங்க தடை விதிக்கிறாங்க. எப்படி தடை விதிக்கிறாங்கன்னா தெளிவாக தெரியக்கூடிய ஊனம், கொம்பு ஒடிஞ்சிருக்கிறது, கண்ணு குருடாக இருக்கிறது, ஊனமாக இருக்கிறது, இந்த மாதிரி உள்ள குறைபாடு உள்ள ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகத்தையோ நீங்கள் குர்பானி கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி குர்பானி கொடுக்குறது எப்போ கொடுக்கணும், அது வந்து பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். நம்மளுக்கு சில பேர் செய்கிறாங்க, காலையில் பச்சை தொட்டு வந்துட்டு அறுத்து போட்டு போயிடுறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானிங்கிற அந்த தியாகத்தில் சேர்க்க கிடையாது. அது வந்து தன்னுடைய உணவுக்காக அவர் அறுத்து கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றார்கள் என்றால் யார் தொழுகைக்கு அப்புறம் ஆட்டை குர்பானி கொடுக்கிறாரோ, ஆட்டையோ உலுகிய ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுக்கிறாரோ அவர் தான் குர்பானி என்ற கடமையை நிறைவேற்றி விட்டார். அதற்கு முன்னாடி தொழுகைக்கு முன்னாடி யார் அறுத்து விட்டாரோ அவர் தன்னுடைய சாப்பாட்டுக்காக தான் அறுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான கண்டிப்பா தெரிஞ்சு நம்ம ஆளுங்க என்ன செஞ்சுறாங்க, காலையில் அறுத்து போட்டுறாங்க. ஆனா இது பெருநாள் கழிச்சதுல இருந்து 3 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். குர்பானிங்கிறது பெருநாள் அன்னைக்குன்னே கொடுக்கறது கட்டாயம் கிடையாது. எல்லாரும் பெருநாள் அன்னைக்கு இப்படி அறுத்து போட்டாங்க, கறி அன்னையும் மிஞ்சி போய் சீரழிச்சு போல நம்ம பாக்குறோம். அப்படி ஊர்ல நிறைய அறுத்துட்டாங்கன்னா இல்ல கூட்டமா சேர்ந்து நீங்க செய்யும் பொழுது ஊர் போதுமான அளவுக்கு அறுத்துட்டார்கள். ஆனால் மிச்சம் உள்ளவங்க என்ன செய்யுங்க, மறுநாள் அறுங்க நீங்க அப்படின்னு நம்ம செய்யலாம். 3 நாளைக்கு என்ன செஞ்சலாம், அந்த துல்ஹஜ் பிறை 10 இருந்து 11, 12, 13 3 நாள் என்ன செய்யலாம், அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் தான். அதுல எப்ப வேணாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி குர்பானியும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வயசை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆடு வந்து என்ன நல்ல பல்லு விழுந்த ஆடா, நல்ல கொளுத்த கொம்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்த நிறத்துல உள்ள கொம்பு உள்ள ஆடா கொடுத்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப நல்ல ஆடு கொழுகொழுன்னு நல்ல கொம்பு உள்ள ஆடா கொடுக்கணும். அதே மாதிரி ஒட்டகமா 2 வயசை தாண்டின ஒட்டகத்தை என்ன செய்யணும், மாடு அந்த மாதிரிலாம் நல்ல திரகாத்திரமா நல்ல இறைச்சி உள்ள அப்படிதான் கொடுக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்றால் குர்பானி இஸ்லாம் வந்து இந்த குர்பானி ஏற்படுத்தியிருக்கா இல்லையா, இதனுடைய முக்கியமான தாத்பரியம் இன்னொரு தாத்பரியம் இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த குர்பானி கொடுக்கறது அந்த 2 வயசுக்கு மேலே கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும், குறைபாடு இல்லாத கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் கடமையா இருக்குது. பெருநாளைக்கு அப்புறம் தான் இருக்குது சட்டம், நகத்தை வெட்டக்கூடாது, இந்த மாதிரிலாம் சட்டம் இருக்கா. இது போல இந்த குர்பானியை வந்து நம்ம ஆளுக்குள்ள நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவங்க அறுத்து என்ன செய்யறாங்க, 3 பங்கு வைக்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம மக்களுடைய நம்பிக்கை 3 பங்கு குர்பானியை வச்சு, ஒரு பங்கு கணக்கு எடுத்துக்கிட்டு, ஒரு பங்கு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, இன்னொரு பங்கு ஏழையை கொடுக்குறாங்க. இப்படி செய்யறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. 3 பங்கா பிரிக்கணும், ஒரு குர்பானியை வந்து 3 பங்கா பிரிக்கணுங்கிறது ஆதாரம் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு தடவை 100 ஒட்டகம் அறுத்துருக்காங்க. 100 ஒட்டகத்தை அறுத்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, குர்பானி கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி குர்பானி தோலை உடிச்சு வெட்டி கொடுக்குறாருல, அவர்களுக்கு கூலியாக அந்த குர்பானியுடைய ஆட்டில இருந்து தலையவோ காலையோ வாழையோ தோலையோ கயிறையோ எதையும் கொடுக்கக்கூடாது. அவருக்கு தனியா கூலி தான் கொடுக்கணும். போய் இந்த மாதிரி சட்டத்தையும் என்ன சொல்லி நினைக்கிறாங்க, நம்மளுக்கு நிறைய பேர் செய்யறாங்க. அவருக்கு ஒரு கிலோ கறியை கொடுத்து முடிச்சு விடுங்க, போயிட்டு போறாரு, பெரிய தியானம் பண்ற மாதிரி இப்படி செஞ்சிடறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அவருக்கு கூலி தனியா கொடுத்துடணும். அவர் கறி
கறி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கறி அவர் தனியாக கொடுத்துருங்க, அது வேற விஷயம். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க தோலை கொண்டு போய் விற்று நீங்கள் எடுத்துக்கிறங்க இப்படி சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஆள் நம்ம ஆளுக்குள்ள சில பேர் இருக்கிறாங்க தோலை விற்று நீங்கள் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தலையை கொண்டுகிட்டு போங்க, காலை கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இது கூடாது. அந்த ஆட்டிலிருந்து உரிக்கிறவருக்கோ வெட்டுறவருக்கோ எதையும் கொடுக்கக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கூட்டா பெஞ்சு அந்த 100 ஒட்டகத்தை பங்கு வைக்க சொன்னாங்கல்ல, இது நம்ம பங்கு வைக்கிறோம்ல. நம்ம நம்ம ஒரு ஆட்டா இருக்கிறோம். நம்ம இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் இந்த குர்பானி கொடுக்குற ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆட்டை அறுப்பாங்க. ஆட்டை அறுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க 3 நாளைக்கு மேலே யாரும் என்ன செய்யாதீங்க, கறியை வச்சுக்கிற கூடாது. ஏன்னா அந்த காலம் ரொம்ப கஷ்டமா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால யாரும் மிச்சம் வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் விநியோகம் பண்ணிருங்க, எல்லாரும் நிறந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னாடி தன்னிறைவா ஆனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நீங்க விரும்பியதை வேணுங்கிறத எடுத்துக்கொண்டு மீதியும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டினுடைய ரத்தமும் இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடையாது. அல்லாஹ் இடத்துல போகும் நீங்க நினைக்கிறது நிச்சயமா போகாது. நீங்க இருக்கிற ஆடு இருக்கிறீங்க, அது ரத்தம் அல்லாஹ்வுக்கு போக போகுது, அல்லாஹ்வுக்கு தேவையா? கிடையாது. அந்த கறி அல்லாஹ்வுக்கு தேவையா? சில பேர் சொல்றாங்களா இல்லையா வேற மதத்துல, தேங்காய் ஏன்டா உடைக்கிற, தேங்காய் உடைச்சு என்னடா போகுது? அவன் சொல்றான், என்ன சொல்றான்டா, தண்ணி பூமிக்கு, தேங்காய் ஆசாமிக்கு, சத்தம் தான் சாமிக்கு. துப்புடு சத்தம் கேட்கல அது சாமிக்கா, தண்ணி பூமிக்கா, தேங்காய் ஆசாமிக்கு. இப்படி அல்லாஹ்வுக்கு கிடையாது. சத்தமும் இப்படியா, ரத்தமும் போகிறது கிடையாது, இறைச்சியும் போகிறது கிடையாது அல்லாஹ்வுக்கு. உன்னுடைய இறை எச்சம் எப்படி இருக்கு? சில பேருக்கு வசதி வாய்ப்பு உள்ள என்ன செய்வான், 7 ஆடு 8 ஆடு சும்மா விட இருப்பாங்க, நம்ம பெரிய ஆடு தெரிய அப்படி செய்யக்கூடாது. ஆனால் சொல்ல 2 ஆடுலாம் அறுத்துருக்காங்க, 100 ஒட்டகம் வளர்த்துருக்காங்களா இல்லையா? அதனால என்ன செய்யணும், உங்களுக்கு தாராளமாக இருந்துச்சு, ஊரில் அதிகமான ஏழைகள் இருக்கிறாங்கன்னா என்ன செய்யணும், அப்படி நீங்கள் அறுத்துக்கிறாங்க அறுத்துக்கலாம். இந்த குர்பானியுடைய இந்த பெருநாள், இஸ்லாத்துடைய பெருநாளுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், பெருநாள் அன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும். இது மற்ற எந்த மதத்திலும் இல்லாதவங்க. நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ இசைகள் இருக்கிறது. இது எதுலையுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்ன இருக்குது இஸ்லாத்துல, நோம்பு பெருநாளும் அப்படித்தான். அதுலேயும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும், பித்ரா அப்படிங்கிற ஒரு கடமை நிறைவேற்றிருக்காங்க. பித்ராங்கிற கடமை நீங்க கொடுங்க, எல்லா இலையும் அன்னைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு நம்ம அரபு நாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, உங்க கிராமங்கள் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. நிறைய கிராமங்கள்ல இறைச்சியை பெருநாள் அன்னைக்கும் பார்க்காத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. கறி இருக்கா இல்லையா, மாட்டு கறியாவே இருக்கட்டும், அந்த கறியை கூட பெருநாள் அன்னைக்கு கூட சாப்பிட வசதி இல்லாத முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும், நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானி ஒரே ஊர்ல, ஒரு ஊர்ல நிறைய பணக்காரர் இருப்பாங்க, ஏழைகள் கம்மியா இருப்பாங்க, இருக்கிறவங்கலாம் ஆட்டை எடுத்து எங்கிட்டு கொண்டு போய் தள்ளுறது. அப்படி சீரழிச்சிடாம என்ன செய்யணும், இருக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் போய் சென்றடையணுமோ அந்த மாதிரி நீங்க தாராளமா பிரிச்சு கொடுக்கலாம். ஏன்னா சொல்ல 100 ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, இல்லாதவங்களுக்கு தான் பிரிச்சு கொடுக்க சொன்னாங்க. அப்ப தெரியும் அந்த மக்களுக்கு யார் யார் இல்லாதவங்க அப்படின்னு தெரியும். இப்ப நீங்க 2 பேரும் சொந்தக்காரர்களா இருப்ப, 2 பேரும் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு ஏழைகளுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, அவர் கொடுப்பாரு. இப்போ 2 பேரும் கொடுத்தா ஏற்ற கூட்டக்கூடிய ஆள் இல்லாம போயிடும். அப்போ ஒரு பக்கமா கறி ஒதுங்கி ஒரு பக்கம் இல்லாம போய்விடும். சில நேரங்கள் ஒரு பக்கமா சீரழிஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் இல்லாம என்ன செய்யணும், ஒரு கூட்டா ஒரு நம்ம சேர்ந்து செய்யும் பொழுது யார் யார் இருக்கிறா, இவங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்து எல்லாத்துக்கும் சமமா நிறந்து கொடுக்குற மாதிரி செஞ்சமையானால் அது அவர்களும் அந்த பெருநாளை இந்த இறைச்சி உடம்போட, இறைச்சி சாப்பாடோட, இறைச்சி உணவோட அவர்களும் அந்த பெருநாளை சந்தோஷமா கழிப்பதற்கு என்ன செய்யும், ஒரு வாய்ப்பாக அமையும். இது இஸ்லாம் இந்த குர்பானி ஏற்படுத்துற இன்னொரு முக்கியமான நோக்கம். இந்த ரசூலுல்லாஹ் விரும்பினதை வச்சுக்கிறீங்கிறாங்கல்ல, சில பேர் என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்தம் யாரும் கொடுக்க மாட்டோம் வச்சுக்கிறாங்க. அது அல்லாஹ் தப்பு. அது குர்ஆன்ல அல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறான். அல்லாஹ்வுக்கு அந்த ரத்தமும் சதையும் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. ரத்தமும் மாமிசமும் அல்லாஹ்வை சென்றடைவது மாறாக உங்களுடைய இறை எச்சம் தான். நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி ஏழைக்கு கொடுத்துருங்கன்னு அல்லாஹ். ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பா கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி இந்த வருஷமாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் குர்பானி கொடுத்தார்கள், எந்த நோக்கத்தில் குர்பானி கொடுத்தார்கள், எந்த தியாகத்தை முன்வைத்து அவர்கள் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் சும்மா நம்ம பேசுறதுனால அப்படி இருக்கு. நீங்க உண்மையிலேயே ஒரு கருத்தாளமிக்க கருத்தோடு அங்கே அந்த குர்ஆன் வசனங்களை படித்தீர்களானால் உண்மையிலே என்ன செய்யும், இது நிச்சயமா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப பெரிய ஒரு சிரமம் தான். குழந்தைய அறுத்து பலியிடுன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட தயக்காமல் சரி அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி அவரும் மகனும் பரவாயில்ல அறுத்துருங்க அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்க தாராளமாக என்ன நீங்கள் பொறுமை உடையவராக காண்பீர்கள். அப்படியாப்பட்ட ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த குர்பானி இருக்கிறது. இப்படி ஒரு தியாகத்தை நினைத்து அல்லாஹ்விற்காக நாங்கள் எதையும் செய்வோம், அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த ஆட்டை இருக்கிறோம். சும்மா ஆடை அறுக்கிறோங்கிறது நோக்கம் கிடையாது. ஆடை அறுக்கிறத பெருசு, ஆடை அறுக்கிறது நோக்கம் கிடையாது. அல்லாஹ்வுக்காக அந்த ஆட்டை இருக்கிறோம், இந்த தியாகத்தை அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கானோ, இது படிப்பினையா இருக்கணும், அல்லாஹ் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்வோம்
அல்லாஹ்வுக்காக நாங்கள் நிறைவேற்றுவோம். எங்களுக்கு அல்லாஹ் என்னத்தை ஏவி இருக்கிறானோ அதை நாங்கள் செய்வோம், எண்ணத்தை விட்டு எங்களை தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்வோம். இப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு வரணும். சும்மா வருஷம் ஆட்டை எடுத்துட்டு போறது இது தேவை. இரையச்சம் ஏற்படுறது குர்பானிக்கிறது. அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அதனுடைய ரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ் சென்றடையாது. மாறா தக்குவா இரையச்சம் தான் என்ன செய்யும், உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய இறைவனை பற்றி உண்டான அச்சம் எப்படி இருக்கிறது என்பதுதான் அல்லாஹ்வை சென்றடைமை ஒழிய நம்மள்ட்ட அந்த ஆடு இருக்கிறதோ காசு இருக்கிறதோ பணம் இருக்கிறதோ இது எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. அதனால நீ குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு நியத்தை வச்சுக்கிறீங்க, அல்லாஹ்வுக்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வோம், எதற்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நியத்தோட நீங்க அந்த குர்பானியை கொடுங்க. அது அல்லாஹ் உங்களிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வான். அதுலதான் அல்லாஹ்வும் திருப்தி அடைவான். இருக்குதுங்கிற காட்டுறதுக்காக நீங்க செஞ்சீங்களா, நீங்க எத்தனை கோடி ரூபாயை கொடுத்தாலும் அல்லாஹ் எதுவும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. இருக்குது நான் ஒரு 100 ஆளா அறுத்துட்டு போ, வெறும் ஆட்டை அறுத்த கறியை விநியோகம் பண்ணுங்கிற கணக்குல தான் வருமே ஒழிய அதுக்கு ஒரு பைசா நன்மை கிடைக்கிறது. அதனால உல தூய்மையோட இறை அச்சத்தோட நீங்க செய்யக்கூடிய காரியம் தான் இறைவனில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அந்த ஏற்படுத்தி இருக்கின்றான். இதுல இங்க மண்டல சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா ஆட்டுக்கு மாட்டுக்குன்னு ஒரு ரேட் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அது இங்க கொடுக்கக்கூடியவர்கள் இங்க அந்த மாதிரி இருந்தீங்களாக்க நீங்க என்ன செய்யுங்க, தலைவர்கிட்ட பார்த்து செய்யுங்க, நீங்க கொடுங்க. நீங்க இல்லை நம்ம ஊர்ல எங்க ரெடியா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமா நீங்க என்ன செய்யுங்க, அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய மக்களை அவருடைய உள்ளத்தை அவருடைய பலப்படுத்தி அவர்கள் எல்லா தியாகத்தையும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். குர்பானி சம்பந்தமாகவோ இல்லை பொதுவாக ஏதாவது சம்பந்தமாகவோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. குர்பானி கொடுக்கறதுக்கு நீர் செஞ்சுருக்கோம். குடும்பத்துக்கு ஒரு ஆள் கொடுக்குறோம். குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் இல்லை அந்த யார் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளராக அவன் மட்டும் கறி என்ன சொன்னீங்க, இன்னொரு சொன்னாங்க கறி 3 பங்குன்னு சொன்னாங்க. அப்படிதான் நம்ம ஊருக்கு நடந்துருக்கு. ஆமாம், அது மீண்டும் சொல்லுங்க. இல்லை நம்ம ஊர் பக்கங்கிட்ட என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு ஆட்டை இருந்தாங்கண்டா 3 பங்கா வச்சு ஒன்று தனக்காகவும் உடனே சொந்த பந்தத்துக்காகவும் ஒன்று ஏழை எளியவர்களும் வைக்கிறாங்க. ஆமாம், அப்படி வைக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி நடக்க கிடையாது. உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுத்துக்கிட்டு மிச்சம் ஏழைகளுக்கு கொடுக்கணும். நம்ம தேவை நம்ம சொந்த உங்களுக்கு தேவை எடுத்துக்கிட்டு ஏழைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது பள்ளிவாசலில் கூட கூட்டி வச்சிடறாங்க. பள்ளிவாசல் வைக்கிறது பள்ளிவாசல் நடக்குது கிராமத்தில். ஏழைகளுக்கு போய் கிடைக்கணும். உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரியும், உங்கள் ஊரில் யாரெல்லாம் ஏழையா இருக்கிறா அப்படின்னு தெரியும். அது கரெக்டாக பங்கு வச்சு 10 ஏழை இருக்காங்கன்னா 10 பேருக்கா பிரித்து கொடுங்க. இல்லை 10 பேர் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்துருவாங்க. நம்ம சொந்த தேவை மீதியா கொடுத்துருங்க. நம்ம உறவினர்களுக்கு கொடுக்குறது நம்ம இதில் கொடுக்கலாமா? அது இல்லைண்ணா, உங்களுக்குன்னு எடுக்கிறீல்ல நீங்கள். இப்போ இது உறவினர்கள் தான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உறவினர்கள் ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். உறவினர்கள் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அவசியம். உங்களுக்கு தேவை எடுத்துக்கிறிய, உங்களுக்கு இப்போ ஒரு ஆடை இருக்கிறீங்க, 10 கிலோ ஆடு வைங்களேன், நீங்கள் ஒரு 5 கிலோ எடுத்துக்கிட்டு 5 கிலோ என்ன செய்யலாம், ஏழை கொடுக்குறீங்க. நீ சரி நம்ம 5 கிலோ ஆக்கி திங்க போகிறோம், சரி 3 கிலோ அது உப்பு கண்ணை போட்டுருவோம், அந்த பொம்பளைக்கு ஒரு 1/2 கிலோ கொடுப்போம், அப்படி கொடுத்தீங்களாக்க அது வேற கணக்கு. நீங்கள் எடுத்துக்கிறது நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் ஏழைகளுக்கும் கொடுக்கணும், நீங்கள் எடுத்துக்கிறது நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்கள் 60 போட்டு 3 மாதம் கழிச்சு சாப்பிடலாம், அதுக்கு தடை இல்லை. என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க. ஆனால் என்ன செய்யணும், ஏழைகளுக்கும் கிடைக்கும். போய் சேரணும். ஆடு அறுக்கிற போது திரும்ப தலைவலி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது இந்த வருஷம் அடுத்த வருஷம் இல்லை அது யார் அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்க அறுக்கணும். இப்போ நம்ம ஊரில் ஒரு நடைமுறை எப்படி இருக்குன்னா, ஊரில் இருக்கக்கூடிய ஆலிம் அல்லது மோதினார் அவர் தான் அறுக்கணும், அப்போ தான் அந்த குர்பானி நிறைவேறும் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. அறுக்க தெரியாதுன்னா இல்லை சரி, அறுக்க தெரியாதுன்னா அப்படி செய்கிறாங்க. இல்லை அப்படி இல்லைம்மா, இல்லை இல்லை இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், அவங்க ஊரில் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யணும், இந்த குடும்பத்திற்காக அறுக்கிறோம், குடும்பத்திற்காக அறுக்கிறோம், யாரெல்லாம் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அறுக்கிற வேண்டியது குடும்பம். ஆமாம், குடும்பம். இந்த எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி அறுத்தாங்கண்டா, எனக்கா ரசூலா தான் அறுத்தாங்க. அவங்கள காட்டியும் ஒரு பெரிய ஆள் யாரும் கிடையாது. இந்த ரசூலா அறுத்தாங்க. எப்படி அறுத்தாங்க, எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என்னுடைய உம்மத்திற்காகவும் நான் அறுக்கிறேன், யாரெல்லாம் என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அறுத்தாங்க. இப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தில் அறுத்தமாக ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்மணிலாம் ஆடை அறுத்துருக்குறாங்க. யாருக்கு அறுக்க தெரியும், ஆனால் அறுக்கும் போது கத்தியை என்ன செய்யணும், ரொம்ப சார்பாக வச்சு கூர்மையாக வச்சுக்கிறணும். அது தனியாக ஒரு சட்டத்தில் கத்தியை கூர்மையாக வச்சுக்கிறேன்னு என்ன செய்யணும், அதுக்கு சிரமம் இல்லாமல் அறுத்துறணும். உடனே அறுத்துறணும். அது போட்டு அப்படி மொட்டை கத்தியை வச்சுக்கிட்டு அப்படி சிரமத்தை கொடுக்கக்கூடாது. அது விஞ்ஞானம் அதையும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அறுக்கக்கூடியது உடனே நரம்புகள் கட்டாயி துடிக்குது. அது ரத்தம் வெளியேறதுனால துடிக்குது. பார்க்குறவனுக்கு தெரியும், அது துடிக்கிற மாதிரி தெரியுது. அது ரத்தம் வெளியேறதுல துடிக்குதே ஒழிய மூளை என்ன செய்ய வலியை உணர்றது கிடையாது. ஆனால் மற்ற மரங்கள் இருக்காங்களே கதவுல வச்சு ஒரு நை தான் கோழியை, அதெல்லாம் என்ன செய்யுது, அதெல்லாம் ரொம்ப வேதனையாக துணிக்குது, வேதனையால் அனுபவிக்குது.
இல்லை ஓகி கட்டையை வச்சு ஒரே ஆடி அடிச்சு சாவடிச்சிருவாங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது. அறுக்கிறது இருக்கிறாங்க, அதுக்கு அதில் கூட வேதனை செய்யாதீர்கள். அது இன்னைக்கு விஞ்ஞானம் நிரூபித்து இருக்கிறாங்க. சார்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அறுக்கிறதுனால அந்த நரம்புகள் எல்லாம் உடனே கட்டாகி ரத்தம் வெளியாகுது. ஆனால் மூளை மொத்த உடலுடைய இயக்கமே மூளை தானேங்க. மூளையில இருந்து எல்லா சப்ளையும் வருகிறது. எல்லா அசைவுகள், பேச்சுகள், எல்லா வலி உணர்றது எல்லாமே எங்கே தான் இருக்குது? மூளையில தான் இருக்குது. மூளைக்கு போகிற அந்த ரத்தம் வந்து உடனே நின்றுடும். ரத்தத்தை அவங்க மூளைக்கு எந்த ஒரு சர்ஃபேஸுமே உள்ளே போகாது. அப்படி போகும்போது என்ன செய்யாது? ஆடு துடிக்குமே ஒழிய மூளை வந்து வலியை உணராது. ஸ்கேன் இது போட்டு பார்த்துட்டாங்க, இசிசி போட்டுலாம் பார்த்து செஞ்சுட்டு முடிச்சிட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கூர்மையான கட்டியாக வச்சாருங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது வல்லாஹு அக்பர் இப்படி சொல்லியாரு. பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்த்தார்கள். பிஸ்மில்லாஹ்னு சொல்லி அர்த்தார்கள் ஒரு ஹதீஸ் இருக்குது. பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அர்த்தார்கள் ஹதீஸ் இருக்குது. பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி தான் இருக்கிறாங்க சிறந்தது. அது அதோட ஒரு முறை. இந்த கறியை நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க, இந்த 3 நாள் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருந்தோம்னா அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் போட்ட கட்டளை. அந்த மக்கள் வந்து மதீனாவுக்கு வந்த நேரத்தில் வந்து வறுமையில் இருந்தாங்களா, அப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் கறி அன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கட்டுமே, எல்லாரும் கறி போய் கிடைக்கட்டுமே, 3 நாளைக்கு மேலே யாரும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்ல கட்டளை போட்டாங்க. எல்லா மக்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக. பின்னாடி இந்த சூழல் என்ன செஞ்சுட்டாங்க? விரும்பியதை எடுத்துக்கிறங்க, விரும்பியவாறு செஞ்சுக்கிறீங்க, நீங்க ஏழைகளுக்கும் கொடுங்க, விரும்பியவாறு நீங்க எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லுறது காரணத்தினால இப்போ ஒரு மாட்டா இருக்கிறோம், 7 பேர் உங்களுக்கு ஒரு 10 கிலோ தராங்க, நீங்க ஒரு 7 கிலோ கொடுத்துட்டு 3 கிலோ 2 கிலோ ஆக்கிட்டு 1 கிலோ வச்சுக்கலாம், அடுத்த வாரம் ஆக்கி தேவைப்பட கூட பிரச்சனை கிடையாது. எப்படி அந்த 3 நாளைக்கு அடுத்த நாள் வச்சுக்கலாமா? ஆமா ஆமா, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். நீங்க ஒரு மாட்டை நீங்க முழுசா வாங்கி இருக்கிறீங்க, நீங்க ஒரு 100 கிலோ கறி இருக்கு, ஒரு 50 கிலோ கொடுத்து 50 கிலோ காய போட்டுற வேண்டியதானே, போட்டு பொறிச்சு தின்னுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த 3 நாளைக்குள்ள அது கணக்கு அது ரசூல் ஆரம்பத்தில் போட்ட கட்டளை, பின்னாடி அதை மாத்திட்டாங்க. அந்த ஒரு தன்னிறைவா பொருளாதாரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க? அது சட்டத்தை மாத்திட்டாங்க. ஆமா, அறுக்கப்படுறது 3 நாள்ல அறுக்கப்படணும். 3 நாள் 10, 11, 12 அவ்வளவுதான், 12ஓட